ஆனாலும் நீர் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் தகுதிப்படுத்துகின்றி நிலைநிறுத்துகின்றி. ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலே பரிசுத்த வாரத்தில் இந்த 3வது நாளில் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை நீர் விரைவா செவிகளை நீ திறந்திருளத்தக்கதாக கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற நிச்சயத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்விலே நாங்கள் ஆண்டவரை கேட்பது மாத்திரமல்ல, அவைகளின்படி நடக்கின்றவர்களாகவும் அநேகரை நடத்துகின்றவர்களாகவும் வாழ வளர நீர் உதவி செய்யும். வந்திருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கின்றேன். வர தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் வந்து கொண்டிருக்கின்றவர்களையும் கூட வெகு விரைவாக நீர் கொண்டு வந்து சேரும். நம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவும் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 105வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 105. என்னுடைய சாவின் சாவே ஏனுயிரின் ஜீவனே, என்னை மீட்க நீர் கர்த்தாவே, தெய்வ கோபத்திலே பாய்ந்து மாவஸ்தையாக பட்டகன வாதைக்காக உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். கேட்டில் சங்கிலிகளுக்கு என்னை நீங்களாக்கவே, உம்மை தீயோர் துஷ்டத்துக்கு நீரே தெய்வ மைந்தனே, சூறையிட்டு கள்ளனாக கட்டப்பட்ட நிந்தைக்காக உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். நான் சுகிக்க நீரிக்கட்டு துன்பம் வாதை நோவிட, கூட்டரை பொல்லாப்பும் பட்டு வாரடியும் பட்டவர், ஆசீர்வாதமே உண்டாக சாபமானீர் எனக்காக, உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிக்கூர்ந்து மகிழக் கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் விடுதல்களை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பெரிய கடவுளை போற்றுவோம். சேனையின் கடவுளாக கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாமல் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்து அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதையும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது படை முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கும். தேவரே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் வைத்து துக்கப்படுவதை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த வித்துள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமரவும். திருமறை பாடம் படிக்க கேட்போம். யோனா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம். யோனா 1074வது பக்கம். யோனா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முடிய வரை. என்னங்க? 4வது வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனம் அடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான்.
மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணச் செடியை அரித்து போட்டது. அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்போது வெயில் யோனானுடைய தலையில் படுகிறதனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணுக்குக்காக பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இதனை உமக்கே மேம்படுவது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களின் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும், இந்த 3வது நாளிலே, பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஆயிரம் அவர்களை வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை அளிக்குமாறு அன்போடு நான் அழைக்கின்றேன். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் மாலை வேளையிலும் எதிர்பாராத வண்ணமாக மழை வேறு இன்னைக்கு இல்லை, குளிர்ச்சியாக இருக்கா? சரி, மீண்டுமாய் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் இந்த திருச்சபையின் ஆயர், பாஸ்டரேட், ட்ரெஷரர், செக்ரட்டரி, திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலும் கூட 2 நாட்களாக பார்த்த அதே முகத்தை 3வது நாளும் பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒவ்வொரு நாள் ஐயரு போட்டிருந்தா ஒவ்வொருத்தரை பார்த்துருக்கலாம், இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். சரி, 2 நாளாக நம்ம பார்த்தோம் இல்லையா. நேற்று என்ன பண்ணேன், இந்த ஹேண்ட்வுட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் போடுறேன், என் கையில் ஃபிக்ஸே ஆகலை, யூஸ் பண்ணாமே இருந்துட்டேன். நேற்று பார்த்து பிரதிபா வந்துட்டாங்க. பிரதிபா வாங்கி கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்ன நம்ம வாங்கி கொடுத்தோம், ஐயரம்மா யூஸ் பண்ணவே இல்லைன்னு. போடுறேன் எனக்கு ஃபிக்ஸ் ஆக தெரியல. சரி, கொயர் மாஸ்டரை கேட்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரின்னு வச்சுட்டேன். பேசிக்கிட்டே போட்டு பார்க்குறேன், என் கையில் பொருத்த தெரியல எனக்கு. எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு இப்படி எடுத்தேன், கையில் பொருந்திடுச்சு. சரிங்களா. நேற்று பிரதிபா வந்து முடித்து வந்தவொடனே, அம்மா இதை யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டது. நாம் முதல் நாளில் எதை பற்றி சிந்தித்தோம், யாரை பற்றி சிந்தித்தோம்? சமாரிய ஸ்திரியை பற்றி சிந்தித்தோம் இல்லையா. அதிலிருந்து நம்ம என்ன கான்செப்டை கற்றுக்கிட்டோம்? சிறுபான்மையினருக்காக பரிதபிக்க வேண்டும். சரி, ஓகேம்மா. சரி, அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம் இல்லையா. சமாரியா என்னும் நகரினிலே ஆண்டவர் இயேசுவும் வந்தாரு. சிக்காரு யாக்கோபின் கிணற்றருகே அயர்ந்து ஓரமாய் அமர்ந்தாரு. சமாரியா என்னும் நகரினிலே
ஆஹா தண்ணீர் முள்ள வந்த பெண்ணிடம் தண்ணீர் குடிக்க கேட்டாரு. இயேசு தண்ணீர் குடிக்க கேட்டாரு. நீரோ யூதர் நானோ எப்படி தண்ணீர் கொடுப்பேன் என்றாலே. சமாரியர் பயன்படுத்தும் பாத்திரங்களை யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்றே கூறினால் அந்த பெண் சமாரியா என்னும் நகரினிலே. ஆஹா தண்ணீர் மொள்ள வந்த பெண்ணின் கவலையை அவரே கேட்டாரு. வாழ்வு தரும் தண்ணீர் தருவேன் என்று வாக்கு உரைத்தாரு. ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுதிட சொன்னாரு. ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுதிட சொன்னாரு. பெத்தேல் எருசலேம் என்றல்ல எங்கும் தொழலாம் என்றாரு. சமாரியா என்னும் நகரினிலே. ஆஹா அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணா, இதெல்லாம் இந்த கான்வர்சேஷன் நடந்தது இல்லையா. அதுக்கப்புறம் கடைசியில் அவள் என்ன கண்டு கொண்டாள், மேசியா என்று கண்டு கொண்டாள். அப்படிதானே? சரி, அப்போது அந்த மேசியா என்று கண்டு கொண்ட பிறகு என்ன பண்ணா அவ? யாருக்கு அறிவித்தாள்? ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவித்தாள். சரியா? அதுக்கு ஒரு பாட்டு பாடினேனே, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? மனசில் இருக்கு, வெளில வரல. சரி. கண்டு கொண்டாள் சமாரிய பெண், கண்டு கொண்டாள் சமாரிய பெண், கண்டு கொண்டாள். ஜீவ தண்ணீர் ஊற்றான இயேசுவையே தேவமைந்தன் இயேசு என்று அறிவித்தாள். ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து வந்தாள். ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து வந்தாள். விசுவாசித்தாள், அறிவித்தாள், அறிக்கை செய்தாள். இதுதான் அன்னைக்குரிய சத்தியம் இல்லையா? அதில் சமாரியர்கள் யார், யூதர்கள் ஏன் அவர்களை வெறுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த சகோதரி சொன்னது போல் அந்நியர்களை நாம் என்ன பண்ணணும்? சபையிலே சேர்க்க வேண்டும். அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் இயேசு எப்படி மேற்கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? அடுத்த நாள் என்ன பார்த்தோம்? சவுலை பற்றி பார்த்தோம். சரியா? இப்போ நான் சொல்கிற கொஸ்டினுக்கு இங்கே டக்குன்னு சொல்லணும். சரியா? அங்கெல்லாம் நின்று சொன்னால் அவுட்டு, அதை ஏற்றுக்க மாட்டேன். தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு இடத்துல எழுந்து நின்றுடுங்க. அங்கே மைக் இருந்தால் அங்கேயே கூட சொல்லலாம். சரிங்களா? சவுல் யாருன்னு சொல்லி எத்தனை தலைப்பு சொன்னேன்? 8 இல்லை. சரி, 8னா அப்புறம் நம்ம அப்படி கூட்டி கழித்து சொல்லிவிடுவோம். அப்போ அதனால அந்த கொஸ்டினை கிட் பண்ணிடலாம். சரியா? சவுல் யார்? அந்த 8 தலைப்பு சொல்ல முடியுமா அம்மா? வாங்க ஆண்டி. 8 சொல்லிடுறியா? முயற்சி இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எபிரேயன், பரிசேயன், ரோம தலைவன், நியாயப்பிரமாணத்தின்படி என்னன்னு தெரியலையே, தெரியல, மறந்துச்சு. சரி, கிளாப் பண்ணலாம். குழந்தை ட்ரை பண்ணிட்டு வாங்க ஆண்டி.
8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி குற்றம் இல்லாதவன், குற்றம் சாட்டப்படாதவன், தர்சு பட்டணத்தான், யூதன், கமாலியேல் இந்த ஆசிரியரிடத்தில் வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்தவன். ரோமர் குடிமகன். சனகரின் உறுப்பினர், சங்கத்தினர் அவர். சரியா? அதனால் ஆன்ட்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம், மர்சிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் இவங்க. சரி, அந்த முள்ளுக்கு என்ன சொன்ன எல்லாரும் சொல்லுங்களேன். சரி, அந்த தாற்றுக்கோள் வந்து அதனுடைய எபிரேய பதம் என்ன, ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன வார்த்தை, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். வாப்பா, அங்கேயே மைக் இருக்கா? அது வந்து டாபன் அப்படின்ற எபிரேய மொழி. இங்கிலீஷில் வந்து கோட். அது வந்து இந்த ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதோட நுனி வந்து சபை அப்படின்னு அர்த்தம். சரி, அவ்வளோதான் புரிஞ்சுது. அந்த சபை, அதுக்கப்புறம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாராவது கண்டினியூ பண்ண முடியுமா? சொல்லுங்க, வாங்க. ஆன்ட்டி வந்து எல்லாம் தெரியும், ஆனால் அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஏர் உழும்போது அந்த கலப்பையில் அந்த சேரை எடுக்கிறதுக்கும் அந்த தாற்றுக்கோள், அந்த முள் பயன்பட்டுச்சு. அந்த சபை, அந்த முள் என்றது இயேசு கிறிஸ்து இதுபடி அது சபை. சபையில் உள்ள மக்கள் பாவம் செய்யும்போது அந்த சபையாகி அந்த முள் வந்து க்ளீன் பண்ணுது. க்ளீன் பண்ணி அம்மாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. அந்த கலப்பையின் உள்ளே இருக்கிற சேற்றை எப்படி அந்த தாற்றுக்கோளில் இருக்கிற முள் வந்து க்ளீன் பண்ணுதோ, அதுபோல் சபையில் பாவம் இருக்குது. அந்த பாவத்தை வசனத்தின் மூலமாக, அந்த பாவத்தை அகற்றுவதற்காக நான் சபையை ஸ்தாபித்தேன். அந்த சபையை நீ துன்பப்படுத்துகின்றாய். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். வெரி குட். இப்போ ஆன்சர் சொன்னவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கல. நேற்று சொன்ன 4 பேர் வாங்கல. முதல் நேற்று அங்கே ஒருத்தர் சொன்னாங்க, என் ஆன்ட்டி ஒருத்தர் சொன்னாங்க, அப்புறம் 4 பேர் சொன்னீங்களே நேற்று. யார் 4 பேர்? 2 பேர் வாங்க. எனக்கு தெரியல, இவங்க 2 பேர் 4 பேர் சொன்னீங்களா? ஐயா ஒன்று 4 பேர். நான் ஐயா ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும் நீங்கள் இந்த கிஃப்டை, சரிங்களா? சரி ஆன்ட்டி, முந்தின நாள் வரல, ஆனால் ஆன்சர் பண்ணிட்டீங்க இல்லை? சரி, இன்றைக்கி ஆன்சர் பண்ணவங்க மர்சி, அப்புறம் விஜய் ஆன்ட்டி, ரோசி ஆன்ட்டி. வேறு அவள் ஒருத்தி இருக்காளே கொயரில், எஃப்சி. வாங்கப்பா. நேற்று வந்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கிட்டோம் இல்லையா? அந்த சத்தியத்துக்கு என்ன பாட்டு பாடணும் நம்ம? சொல்லுங்கள், என்ன பாட்டு பாடணும்? ஞாபகம் இருக்குதா? மனதில் கருத்தில் தில் தில் வேணும். இன்னொன்று பாட்டு என்று பீன்பர் சென்ற பாதையில். சரியா? அதுக்கு முன்னாடி நேற்று சவுல் யார், அவருக்கு என்ன சபை மேலே என்ன தாக்கம் இருந்தது, அதுக்கப்புறம் அவர் விஷன் கிடச்ச பிறகு அவர் எப்படி பண்ணார், அதை பாடெல்லாம் பாடி முடிச்சுட்டு அடுத்த இன்னைக்குரிய போர்ஷனுக்கு போயிடலாம். சரியா?
கட 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 கடவென கையும் காலும் உதறது சவுல கண்டாலே கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயந்தான். கட 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 கடவென கையும் காலும் உதறது சவுலை கண்டாலே கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயந்தான். தமஸ்கு செல்லும் வழியில் தானே தேவன் அவனை சந்தித்தாரே. தமஸ்கு செல்லும் வழியில் தானே தேவன் அவனை சந்தித்தாரே. முள்ளில் உதைப்பது உனக்கே மிகவும் கடினம் என்றாரே. முள்ளில் உதைப்பது உனக்கே மிகவும் கடினம் என்றாரே. கடகட கடகடவென கையும் காலும் உதறுது சவுல கண்டாலே கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயந்தான். இயேசுவே உமது சித்தம்தானே இன்றே என்னை தந்தேன் என்றார். புதிய கிருபைகள் பெற்றவன் பவுலாய் உழைத்தான் இயேசுவுக்காய். புதிய கிருபைகள் பெற்றவன் பவுலாய் உழைத்தான் இயேசுவுக்காய். கல 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 கலவென சந்தோஷம் பொங்குதே பவுல கண்டாலே கிறிஸ்தவங்களுக்கு ஒரே ஜாலிதான். சரிங்களா? இயேசுவானவரை கண்ட உடனே அவருடைய வசனத்தின் வார்த்தைகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நாம் பயன்படுத்துறதுனால நமக்கு பவுலை கண்டா என்ன ஜாலி இல்லையா? அடுத்தது அவருக்கு என்ன இருந்தது? பவுலுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னேன் அடுத்த பாட்டில். அடுத்த பாட்டில் என்ன இருந்தது பவுலுக்கு? தில். நம்ம சபை மக்களுக்கு ரொம்பவே இருக்கும் அது இல்லை? அதுவும் கிறிஸ்தவங்களுக்கு, சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். சரியா? மனதில் கருத்தில் தில் தில் வேண்டும், சாத்தானை எதிர்ப்பதில் ஜெயிப்பதில் தில் தில் வேண்டும். உலகத்தின் மயக்கத்தில் விழாமல் இருப்பது தில், வேதத்தை படிப்பதில் அதன்படி நடப்பது தில், இயேசுவை பிடிப்பதில் அவர் வழி நடப்பதில் தில் தில் வேண்டும். எதுல தில் வேணும் சொல்லுங்க? இயேசுவை பிடிப்பதில் அவர் படி நடப்பதில் தில் வேணும். சண்டை போடுறதுக்கு எது இருக்கக்கூடாது? தில் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு தில் இருக்கக்கூடாது. வேதத்தை படிப்பதில் அதன்படி நடப்பதில் தான் என்ன வேணும்? ஆமாம், தில் வேணும். வீட்டில் கூட பேசும்போது நான் ரொம்ப தைரியசாலி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினச்சிக்க கூடாது. எதில் தான் நம்ம தில்லை காட்டணும்? நான் தில் தான் சொல்கிறாங்க வாலிப பிள்ளைங்க இல்லை? எதில் தான் தில்லை காட்டணும்? பாடுங்களேன். இயேசுவை பிடிப்பதில் அவர் வழி நடப்பதில் சொல்லுங்க. முதல் வார்த்தையை சொல்லிடுங்க. இயேசுவை பதில் அவர் வழி நடப்பதில் தில் வேண்டும். பாடலாமா? இயேசுவை பிடிப்பதில் அவர் வழி நடப்பதில் தில் தில் வேண்டும். பாடுங்க. திருப்பி. ஆமாம், வீட்டில் கோவப்படும் பொழுது இந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பாடிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும்? கடந்து போயிடும். சரிங்களா? சரி, எப்பொழுதும் இன்றைக்கு வழக்கம் போல இறைவார்த்தைக்கு கடந்து செல்வோம். சரியா? தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கின்ற அடியவர்களின் சிந்தனைகளும் அடியாளின் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் அமைந்திருப்பதாக. ஆமேன். சரி, வழக்கம் போல் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாட்டுக்கு போயிடும். சரியா? ஒரு முறை சீடர்கள் குருவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ சீடர்களுக்கெல்லாம் ஒரு மனக்கலக்கம் இருக்குது. அப்போது குரு கேட்குறாரு, என்ன மனக்கலக்கம் அப்படின்னா,
உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குருவானவர் ஒரு கேள்வியை அவர்களுக்கு முன்வைக்கின்றார். என்ன கேள்வினா, ஒரு எலி பூனையை வச்சு ஒரு கேள்வி கேட்குறார். சரியா? எலிக்கிட்ட போய் பூனையுடைய பல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் என்ன சொல்லும்னு கேட்குறார். யார் கேட்குறா? ரொம்ப டயர்டாக தெரியுறீங்களே நீங்கள் எல்லாரும். குரு வந்து யாரை கேட்குறாரு? சீடரை கேட்குறாரு. என்ன கேட்டாரு? பூனை உடைய பல்ல பற்றி எலிக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லும்? சொல்லுங்களேன். ஷார்ப்பாக இருக்கும், ஊசியை போல இருக்கும்னு யார் சொல்லுவா? எலி சொல்லும். அதே போய் பூனை குட்டி கிட்ட கேட்டால் என்ன சொல்லும்? சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுமா? ஷார்ப்பாக இருந்தால் அது கவ்வும் பொழுது என்ன ஆகிடும்? அது பாதிக்கப்படும்ல அதனுடைய உடல். சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும்னு தான் சொல்லும் இல்லையா? அது என்ன சொல்லுமா? கருணையின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுமா. ஏன்னா குட்டி போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கும்? வேறு வேறு இடத்துல வச்சிரும் பத்திரமா. அதனால் பூனை குட்டிக்கிட்ட பூனையோட பல்லை பற்றி கேட்டால் என்னன்னு சொல்லும்? அது கருணையின் பிறப்பிடம். ஆனால் எலி கேட்டால் என்ன சொல்லும்? ஐயோ அதுக்கு ஊசி மாதிரி இருக்குது. அதே எங்கள் ஐயா கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவார்? அது பொல்லாததுன்னு. சரிங்களா? அந்த மாதிரி ஐரமாக சொன்னால் தான் சபை மக்களுக்கு சிரிப்பு வரும். அதனால தான் நான் மோஸ்ட்லி என்னையும் எங்கள் ஐயாவையுமே சொல்லிடுறது, எக்ஸாம்பிளுக்கு யாருக்குமே சொல்கிறதில்ல. ஏன்னா இல்லைன்னா அமைதியாக பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் 2 பேரை பற்றியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொன்னேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்க. சரியா? அவர் தான் சொல்லுவார் பொல்லாததுன்னு சொல்லுவார். அப்போது அந்த பூனை ஒரு வேளை எங்கள் ஐயராக இருந்ததுன்னா, எலி எங்கள் ஐயராக இருந்ததுன்னா என்ன சொல்லும்? அது பொல்லாதது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார். காமன் கேஷுவல் டாக்கில் சொல்லுவாங்க. சரியா? அப்போது அந்த குரு சீடர்களை பார்த்து, சீடர்கள் குருவை கேட்குறாங்க, உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் குரு உடனே பதில் சொன்னாரா? இல்லை. குருத்துவம் என்பது கேள்வி கேட்பவர்களையே பதிலுரைக்க செய்வது தான் சிறந்த குருத்துவம். ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் பிள்ளைங்க கேள்வி கேட்டுட்டா உடனே பதில் சொல்லக்கூடாது. அந்த பதில் யார் வழியாக வரணும்? மாணவிகள் மூலமாக அல்லது சீடர்கள் மூலமாக அந்த பதில் வர வேண்டும். பதில் வந்தது. உடனே அவர் சொன்னார், உலகம் நல்லதா கெட்டதா என்று நீ என்ன பண்ணாத, உலகத்தை பற்றி யோசிக்காத, அதை பற்றி தீசிஸ் பண்ணாத, நீ நல்லவனாயிர. இல்லை, உலகம் என்று சொன்னால் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணு, நீ நல்லவனாக செயல்படு என்று சொல்லி அந்த கருத்தை அவர்கள் மனதிலே விதைத்தாராம். ஒரு பாடல் ஒன்று இருக்குல்ல, இறைவன் ஒரு நாள் உலகை காண தனியே சென்றாராம், தனியே நின்ற மனிதனை பார்த்து நலமா என்றாராம். ஒரு மனிதன் என்ன சொன்னான்? வாழ்வை, நீங்களாம் ரொம்ப சினிமாவே பார்க்க மாட்டேங்க போல, அது தத்துவம் தானே, அந்த தத்துவம் சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், இன்னொரு மனிதன் வாழ்வை என்ன சொன்னானா, கொடுமைன்னு சொல்லிட்டானா. படைத்தவருக்கு உடனே சிரித்து விட்டார். இறைவன் ஒரு நாள் உலகை காண தனியே சென்றாராம், தனியே நின்ற மனிதனை பார்த்து நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வை துயரம் என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். ஆகவே உலகம் என்று சொன்னால் அதிலே துன்பம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஒரு சிலர் என்னோட லைஃப் ரொம்ப நல்லா அமைஞ்சிடுச்சுன்னு சொல்வோம், ஒரு சிலர் கேட்டால் என்ன சொல்வோம், அதை ஏன் கேட்குறீங்க, அதை ஒரு கெட்ட கனவாக நான் நினைக்கிறேன். இப்படியாக நாம் சபை விசுவாசிகள் பேசக்கூடாது. இப்போ நம்ம எந்த நாட்களில் இருக்கிறோம், எந்த நாட்களில் இருக்கோம்? தபசு காலத்தில். என்ன மேற்கொள்கிறீங்க தபசு காலத்தில்?
உபவாசம். அந்த உபவாசம் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம். உப என்று சொன்னால் அருகில், வாசம் என்று சொன்னால் இருத்தல். அப்போ உபவாசத்துக்கு என்ன அர்த்தம்? அருகில் இருத்தல். இப்போ உபவாசிக்கிறவங்களாம் யார் அருகில் இருக்கிறீங்க சொல்லுங்க? இறைவன் அருகிலே நீங்கள் வாசம் செய்கிறீங்க இந்த லெந்து நாட்களிலே. அப்படி வாசம் செய்து என்ன கிடைக்குது உங்களுக்கு? உபவாசிக்கிறீங்க இல்லையா, அதில் என்ன நலனை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள்? சந்தோஷம், சமாதானம், அப்புறம் என்னம்மா? ஆசீர்வாதம், நன்மை, கடவுளிடம் இன்னும் நெருங்கி ஜீவிக்கிறீங்க. அப்புறம் முடிஞ்சவனை தூரம் போயிடுவோமா? முடிஞ்சவனை ஆசீர்வாதம் கிடைக்காதா? முடிஞ்சவனை சந்தோஷம் கிடைக்காதா? முடிஞ்சவனை சமாதானம் கிடைக்காதா? வேற மன நிம்மதி. அப்புறம் வேண்டுதலுக்கு பதில் எல்லாவற்றையும் விட நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த காலத்தில் மன வலிமை கிடைக்கணும். என் மனம் எப்படி இருக்கணும்? வலிமையாக இருக்கணும். சோதனையை இந்த 40 நாள் நான் முடித்த உடனே இயேசுவானவர் உபவாசத்தை முடித்தவுடன் அவருக்கு என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. எனக்கும் உங்களுக்கும் வந்தா என்ன சொல்லுவோம்? ஏன் தான் 40 நாள் உபவாசம் இருந்தனும் அப்படி சொல்லக்கூடாது. உபவாசம் முடிஞ்ச உடனே எனக்கும் உங்களுக்கும் என்ன வரணும்? மன வலிமை வர வேண்டும். அதுக்கு தான் உபவாசம் இருக்கிறது. கடவுளுடைய பாதத்தில் நெருங்கி அவருடைய மெல்லிய சத்தத்தை அத்தனை நாட்களாக உணர்ந்து கொண்ட நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத படிக்கு என் முகத்திலே ஒரு அருட்பிரசனம் கிடைக்க வேண்டும். நான் சொன்ன ஜெருசலேமுக்கு போனேன். அந்த பாதம் அங்கு பட்டு திரும்பி வந்தவுடன் ஐ ரிசீவ் த வில் பவர். அது எனக்கு மட்டும்தான் புரியும், அந்த வில் பவர். அப்போ அந்த 40 நாட்கள் நான் உபவாசம் இருக்கின்றேன் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் மன வலிமை பெற்று விட்டீர்களா? 40 நாளுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சண்டை போடலை, நான் போட மாட்டேன் சண்டைலாம். போட்டால் எப்போ உபவாசத்துக்கு முன்னாடி போட்டேன், அடுத்த உபவாசம் வரல நான் என்ன பண்ணக்கூடாது? அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போடணும். அந்த மன வலிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, பலவீனம், துன்பம், துயரம் வந்தாலும் அதை நான் மேற்கொள்ள கிறிஸ்துவுக்குள் நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகின்ற மன வலிமை எந்த ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றதோ அவன்தான் உண்மையான உபவாசத்தை மேற்கொண்டான் என்று அர்த்தம். உபவாசம் என்று சொன்னால் யார் அருகில் இருப்பது? தேவனுடைய அண்ணன் தம்பியை விட யாரு மேலுன்னு சொல்றாங்க? சிநேகிதன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு, எல்லா நாளுமே மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தோம்? நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. முதல் நாளுடைய சப்டைட்டில் என்ன பார்த்தோம்? சிறுபான்மையினர். இரண்டாவது சப்டைட்டில் உலக. மூன்றாவது நாள் சப்டைட்டில் படிங்க, பாலஸ்தீன மக்கள். எந்த அதிகாரத்தை படித்தோம்? யோனாவை பற்றி படித்தோம். இப்போ பாலஸ்தீன மக்கள்னா யாரு? பாலஸ்தீன மக்கள்னா யாரு? இஸ்ரவேலர் எல்லாமே. நெக்ஸ்ட் மேப் இருக்காப்பா பாருங்க. பாலஸ்தீனா தேசத்தில் அங்கே தெரியுதா? அந்த பிங்க் கலரில் இருக்கிற அதில் இருக்கிற எல்லா ஊருமே ஜூடா, இஸ்ரேல். நம்ம சொன்னோம் இல்லையா, இஸ்ரேல் 2 தேசமாக பிரிக்கப்பட்டது, வடதேசம் தென் தேசம். தென் தேசம் ஜூடா, வடதேசம் இஸ்ரேல். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன மக்கள்? பாலஸ்தீன மக்கள். அந்த பாலஸ்தீன மக்களுக்கு மன வலிமை இல்லை. என்ன இல்லை? மன வலிமை இல்லை. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கூட யாருக்கும் மன வலிமை இருக்குது? கை தூக்குங்க.
நான் மன வலிமை உள்ள மனதிடமுள்ள மனையாளுன்னு யாராவது சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நிச்சயம் இங்கே உட்காந்து இருக்கிறதே பெரிய விஷயம் தானே இல்லை? எல்லாரும் எல்லா பெண்களும் தைரியமாக கையை தூக்கலாம். மனதிடமுள்ள மனையாள். பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க, பேர பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, குடும்ப பொறுப்புகளை தாங்குறீங்க. அப்போ ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? மன வலிமை உள்ள மக்கள் தான். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வசனத்தை அப்படியே வாசிக்க முடியுமா? என்ன போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு, காத்தேப்பர் ஊரான் ஆகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா. அப்போ யோனாவுடைய ஊர் எது? காத்தேப்பர். அவரோட அப்பா பேர் என்ன? அடுத்து நெக்ஸ்ட், அவங்க அப்பா பேர் என்னப்பா? அமித்தாய். சரியா? அடுத்த நெக்ஸ்ட், யோனாவுடைய அப்பா பேர் என்ன? அமித்தாய். யோனானா என்ன பொருள்? என்ன பொருள்? புறா. இந்த புறா யோனாவை மட்டும் குறிக்கல, இஸ்ரவேலரையும் குறிக்கின்றது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் இருக்கின்றது. உன்னத பாட்டு 2:14 படிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகின்ற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கின்றது. யாரை பார்த்து சொல்கிறார்னா, இது இஸ்ரவேலரை பார்த்து, கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே உள்ள உறவு நிலையை இந்த வசனம் குறிக்கின்றது. அப்போது இஸ்ரவேல் மக்களையும் யாருக்கு ஒப்பிடுகின்றார்? புறாவுக்கு ஒப்பிடுகின்றார். யோனாவும் எந்த மனிதன்? பாலஸ்தீன தேசத்தில் உள்ள மனிதன். அவனும் இஸ்ரவேலன் இல்லையா? யோனாவுடைய ஊர் எது? காத்தேப்பர். அப்பா பேர் என்ன? அமித்தா. யோனானா என்ன அர்த்தம்? புறான்னு அர்த்தம். இந்த புறா வேற யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? இஸ்ரவேல் மக்களை. சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம வசனத்துக்கு போவோம். 4ஆம் அதிகாரம் தான் வாஸ்தம் இல்லையா? முதல் அதிகாரத்தில் யோனா என்ன பண்ணுறாரு? கடவுள் யோனாவை எங்கே போக சொல்கிறாரு? நினிவே பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு. அவர் போனாரா? போல. நினிவே பட்டணம் என்பது ஒரு மிகப்பெரிய மாநகரம். அது அசீரியாவின் தலைநகரம், உலக வல் அரசு நாடு. நெக்ஸ்ட் கிளிப்பிங் போங்க. பாருங்க, யோனாவை கடவுள் எங்கே போக சொல்கிறாரு? நினிவேக்கு. அவர் நினிவேக்கு போனாரா? எங்கே போனார்? நேராக தர்ஷீஷுக்கு போயிட்டாரா? எங்கே போனார்? 1வது 2வது வசனங்கள் வாசிங்க. 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தருடைய அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போனார். நேராக தர்ஷீஷுக்கு போல. எங்கே போனார்? யோபாவுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் தர்ஷீஷ்க்கு போகிறார். யார்? யோனா போகிறார். ஏன் அவர் யோனா போல சொல்லுங்களேன்? ஏன் போல? நம்ம கடவுள் ஒரு விஷன் கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயர் சொன்னால் போக மாட்டோம்ல. ஆனால் ஒரு விஷன் கிடச்சிருச்சுன்னா, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வல்லமை உள்ள உபதேசியார் எனக்கு இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணிடுவோம்? செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம். ஐயர் சொன்னால் செய்வீங்களா? சிரிக்கிறீங்களே. செய்வோன்னு சொல்லணும். ஏதோ ஒரு இப்போ இண்டிபெண்ட் பாஸ்டர் சொல்லிட்டா உடனே நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல. ஏன் ஐயர் சொன்னால் நமக்கு ஒரு தயக்கம் வருது? சரி, இப்போ கடவுளே சொல்லிட்டார் யோனாவை இல்லை? அப்போ யோனா என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். ஏன் போல? ஆமாம், கடவுள் அவருக்கு
இறக்க தான் பட போகிறாரு, நான் எதுக்கு சும்மா அங்கே போயிட்டு நான் போய் எதுக்கு அங்கே ஒரு மீடியேட்டராக போனோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ரெண்டாவது அவங்க ரொம்ப பாவம் செய்ததுனால அவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு, வெறுத்தார். அக்கிரமங்கள் நிறைந்த அந்த பட்டணமாக இருந்தது. கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை யோனாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பரிசேயர்களும் அப்படிதானே, கடவுள் யாருக்காவது அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் பொழுது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே போல இந்த இஸ்ரவேல் இனத்தானாகிய இந்த யோனாவும் கடவுள் நினிவே மக்களின் மீது இரக்கம் பாராட்டுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்த யோனா அதிகாரத்தில் யோனா நினிவே மக்களை பற்றி எந்த இடத்துலையும் குறை சொல்லலை. ஆனால் நாகும் தீர்க்கதரிசி மாத்திரமே நினிவே பட்டணத்தில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் யோனா எங்கேயுமே அந்த மக்கள் அந்த மக்களை கடவுள் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போல. ரெண்டாவது அவங்க மேலே இரக்கம் கடவுள் இரக்கம், நினிவே மக்கள் மீது கடவுள் இரக்கம் காண்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறோம்ல, அம்மா உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உன் பேர் சொல்லுப்பா. ஷில்பா. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 தங்கச்சி, மொத்தம் 3 பிள்ளைங்க நீங்கள். சரி, இந்த 3ல் அப்பா அம்மா யார் ரொம்ப நேசிப்பாங்க? அப்பத்தியா கடைசி தங்கச்சி. அப்போ எப்படியோ நமக்கு கோவம் வருமா? யார் மேலே கோவம் வரும்? அம்மா அப்பா மேலே வராது, யார் மேலே வரும்? அப்படி தானே யோசேப்பை வெறுத்தாங்க பிரதர்ஸ், தூக்கி எங்கே போட்டாங்க? ஜோசப். இங்கே ஒரு ஜோசப் வேறு இருக்கிறாரு, ஐயரு. சரியா? பிடிக்கலன்னா அவங்க சகோதரங்க எங்கே தூக்கி போட்டாங்க? குழியில் போட்டுட்டாங்க. அப்போது அவருக்கு அந்த பொறாமை, அந்த ஜெலஸ் வருது பாருங்க. வந்துட்டு போல அவர் நேராக எங்கே போய் யோபா பட்டணத்துக்கு போய் எங்கே போகிறாரு? தர்ஷீஷுக்கு போகிறாரு. போய் கப்பலில் ஏறி என்ன பண்ணிட்டாரு? ஆமாம் பாரு, கீழ்த்தட்டு அது கூட போய் எங்கே போய் படுத்து தூங்கிட்டாரு. நீ வானத்துக்கு மேலே போனாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், சமுத்திரத்தில் போட்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன்னு சொல்கிறார். கடவுளுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் என்ன பண்ண முடியாது, ஓடி ஒழிய முடியாது. இவர் போய் கீழ்த்தட்டில் அழகாக படுத்து தூங்கிட்டார். திடீர்னு என்ன வருது? சமுத்திரத்தில் பெருங்காற்று கொந்தளிப்பு வருது. அப்போ கப்பற்காரர் என்ன பண்ணுறாரு? பயந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? தேவனை நோக்கி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, என்ன பண்ணுறாங்க? தேவனை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள், முறையிடுகின்றார்கள், விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள், வேண்டுதல் செய்கின்றார்கள். ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு? ஜம்முன்னு கீழ்த்தட்டில் போய் தூங்கிட்டார். உடனே மாலுமிங்க என்ன பண்ணுறாங்க? சீட்டு போட்டு பார்க்குறாங்க. யார் பேரில் விழுந்தது? யோனா பேரில் விழுந்தது இல்லையா? உடனே என்ன பண்ணுறாரு? அந்த கப்பல்காரர் யோனாவை என்ன பண்ணுறாரு? எழுப்புறாரு. தூங்குறாரு, தட்டி எழுப்புறாரு. எழுப்பினவுடனே என்ன கேட்குறாரு? நீ யார், எந்த ஜாதி அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? எபிரேயன், இஸ்ரவேல் வம்சத்தில் அப்படி வந்தவன் தான் இல்லையா? அப்புறம் அவர் என்னவா? யோனா. பாருங்க, இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. உங்கள் பேர் என்னம்மா? அன்புமேரி. கர்த்தரிடத்தில் யோனா எப்படிப்பட்டவரா? பயபக்தி உள்ளவர். நம்ம ரொம்ப பக்தியாக இருந்தால் தான் அங்கே என்ன இருக்கும்? நான் சொல்லக்கூடாது, ஆயர் துணைவியாக இருக்கிறதுனால நம்ம அதை அண்டர்ஸ்டுடன். இவர் ரொம்ப பக்தி உள்ள பர்சனு, ஆனால் மன வலிமை அவருக்கு இல்லை. அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நீட்டில் வரக்கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு வரக்கூடாது. நீங்கள் தான் சொல்லுவோம் அதுக்கு ஆன்சர். அது என்ன ஆன்சர்? அது ஆகக்கூடாது. இயேசுவானவர் எப்படி தாக்கி போட்டாங்க? போயிட்டாரா? எல்லாத்தையும் என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கல்வன் மரிக்கும் வேளையில் கல்வன் என்ன சொல்கிறான்?
ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அப்போ கூட அவர் மன வலிமையோடு என்ன பதில் சொன்னார்? இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா? அறியாமல் பிதாவே இவர்களை இயேசுவானவரை காட்டிலும் நானும் நீங்களும் துன்பப்பட்டிருக்கோமா? அதனால் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். எதிர்பார்ப்பு இருந்தால் ஆமாம், ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏமாற்றங்களை தரும். திருமணமான புதுசில் கணவன் மனைவி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இல்லை? ஒருத்தரை கவனிக்கிறதுனால அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. ஆனால் மனைவிக்கிட்டேயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும், கணவன்கிட்டேயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த திருமணமான புதுதில் நமக்கு தெரியல. நாளாக அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நம்ம பாசிட்டிவ் நன்மையை பெற்றோமே, அந்த நன்மை எவ்வளோ பெற்றிருப்போம்? ஒரு 60% பெற்றிருக்கிறோமா? நான் சொல்கிறேன், ஒருவேளை ஐரம்மாக்கு 60 தான் கிடச்சிது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 60% ஒரு மனைவிக்கு கிடைக்கின்றது என்று சொல்லும்பொழுது அந்த 40% கிடைக்கலன்னா விட்டு கொடுக்கலாமே இல்லை? கல்லானாலும் புல்லானாலும் உன் கனவு ஒரு காலத்தில் கல்லும் ஆவான் புல்லும் ஆவான். ஆனாலும் அந்த கணவன் இருந்தாதான் நமக்கு மரியாதை. அதுவும் சின்ன வாலிப பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு காலங்கள் இன்னும் நிறைய இருக்குது. எத்தனையோ ஏமாற்று வித்தைகள் நடக்கின்றது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த வாக்கியத்தை சொன்னாங்க. நம் கணவன் கல்லாவும் ஆகலாம், ஒரு காலத்தில் கல்லாவும் ஆகலான்னா மனது கல்லா ஆகலாம், பலவீனத்தினால அவரே புல்லா ஆகலாம். ஆனாலும் அவர் தான் உனக்கு லைஃபு. ஹஸ்பண்டோடு போனால் எப்படி போகலாம்? கம்பீரமாக போகலாம். சில சமயம் எங்கள் ஐயா சொல்லுவாங்க போவாதன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களுக்கு. அப்போது ஆனால் எனக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும், போவேன். ஆனால் நான் அங்கே போன பிறகு உணர்வேன் அவர் எதற்காக அதை சொல்லி இருக்கின்றார், அங்கே போகாத. ஆகவே கணவர்கள் நம்மை காட்டிலும் வலிமையானவர்கள். ஆனால் நம்மக்கிட்ட வலிமை இல்லாத போல் என்ன பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. வலிமை அவங்களுக்கு நம்மளை விட ஜாஸ்தி, அப்படி நம்மளை சந்தோஷப்படுத்திடுறாங்க. சரிங்களா? சரி, நமக்கு டாப்பிக்கு போயிடும். எதில் நிறுத்தணும்? பக்தி உள்ளவன், எபிரேயன் பக்தி உள்ளவன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் சமூகத்திலிருந்து விலகி ஓடி விட்டேன். ஏன் அப்படி செய்த அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது இன்னும் அதிகமாய் கொந்தளிக்கின்றது. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போடணும், உடனே போட்டாங்களா? போட மனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் கரைக்கு போயிடலாம், தண்டு வலித்து அவங்க வேகமாக பயணிக்கலாம் அப்படின்னு பயணிக்கிறாங்க. ஆனாலும் கூட சமுத்திரம் கொந்தளிக்கின்றது. அப்புறம் 15ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பயம், இவர் சமுத்திரத்தில் என்னை தூக்கி போடுன்றாங்களே, அது பாவம் இல்லையா? நாங்கள் போட்டுட்டா கடவுள் எங்களை என்ன பண்ணுவார், அழித்து போட்டுருவாரே அப்படின்னு பயம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் படிங்கம்மா, குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். இதே தான் அபிகாயில் தன் கணவனுக்காக வரா பாருங்க. தாவீது கிட்ட வந்து, என் கணவனை கொன்றுட்டு அந்த இரத்த பழியை, குற்றமில்லாத இரத்த பழியை நீ ஏற்றுக்காத, அதனால என் கணவனை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து, தேவரீர் கர்த்தர் உமக்கு சுத்தமாக இருக்கின்றபடி செய்தீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டாங்க. போட்டவுடனே அங்கே என்ன இருந்ததுப்பா, சமுத்திரம் போட்டவுடனே சமுத்திரம் கொந்தளிப்பு
அடங்கிருச்சு. அங்கே என்ன ரெடியாக இருந்தது? மீன் வாய்க்குள்ளே அவர் என்ன பண்ணிடுறாரு? போய் விழுந்துடுறாரு. மீன் முழுங்கிருச்சு. அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாரு? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன பொருத்தனை பண்ணுறாரு? என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அப்புறம் 3 நாள் கழித்து கரையிலே அந்த மீன் என்ன பண்ணிடுச்சு? கக்கிடுச்சு. சரி, இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? யோனா போனான் தர்ஷிஷை நோக்கி, தேவன் சொன்னான் நினிவே காட்டி. யோனா போனான் தர்ஷிஷை நோக்கி, தேவன் சொன்னான் நினிவே காட்டி. கடலும் கொந்தளிக்க அலையும் சீறி விழ, கப்பலில் சீட்டு போட யோனாவும் மாட்டிக்கொண்டான். கடல் குமுறும் காரணத்தை அவர்கள் கேட்கவே, கர்த்தர் சொல்லை மீறி விட்டேன் என்று உரைத்தானே. அலையடங்க நீங்கள் ஒன்று செய்ய வேண்டுமே, கடலில் என்னை தூக்கி போட வேண்டும் என்றானே. போட்டாங்க இல்லையா? கீழ்ப்படியா யோனாவையும் கடலில் போடவே, மீன் வயிற்றில் 3 நாளாய் ஜெபம் செய்தானே. கடற்கரையில் யோனாவையும் கக்கி போட்டதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு நினிவே சென்றானே. நினிவேக்கு போயிட்டார். அந்த நினிவேக்கு எத்தனை நாள் பயணம் பண்ணாராம்? 3 நாள் பயணம் பண்ணார். முதல் 1 நாள் பிரயாணம் பண்ணி அந்த நினிவே மக்களை பார்த்து, இன்னும் 40 நாள் தான் இருக்குது, எது அழிக்கப்படும் சொன்னா? நினிவே அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? விசுவாசித்து, யார் சொல்கிறத விசுவாசித்து? யோனா சொல்கிறத விசுவாசித்து, பெரியோர் சிறியோர் ராஜா முதல் ரெட்டுடுத்தி உடுத்தி இருக்கின்ற உடையை கழற்றி போட்டு சாம்பலில் உட்காராங்க. அவங்களுக்கு கடவுளுடைய கண்களில் என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. அவர்களின் கிரியைகளை பார்த்து, எதை பார்க்கிறார் ஆண்டவர்? கிரியைகளை பார்க்கின்றார். இப்பொழுது இந்த நாளில் நம்ம சிந்திக்கிறோம், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கடவுள் நம்முடைய கிரியைகளை பார்த்து என்ன பண்ணுவார்? பதில் அளிப்பவர். நம்முடைய கிரியைகளை, அன்று நினிவே மக்களின் கிரியைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அழிவை அவர்களிருந்து என்ன பண்ணிவிட்டாரு? விலக்கி விட்டார். இப்ப 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏன் व्यसனப்பட்டாரு? அது முதலே தான் சொன்னாரு இல்லையா? அதே மாதிரி நடந்தது. व्यसனப்பட்டதோடு விட்டாரா? கடும் கோபம் வந்துருச்சு. அடுத்தது 2ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே இதுக்காக தான் நான் எங்கே போயிட்டேன்? தர்ஷுக்கு ஓடி போயிட்டேன். அப்புறம் நீர் இரக்கமும் மன உருக்கமும் தைரிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவனே. இந்த வசனத்தை எந்த சூழல்ல யோனா சொன்னாருன்னு இப்போ நம்ம எல்லாருக்கும் கிளியராக தெரியுது. நம்ம எதுக்காக இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுச்சுன்னா, ஆனால் யோனா எதுக்காக அந்த வசனத்தை சொன்னார்? நினிவே மக்களை காப்பாற்றிட்டார், அழிக்காம. அதனால் அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது எதுக்காக இந்த வசனத்தை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது பாருங்க. இல்லை ஏசப்பா, என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஏசப்பா,
அவங்க மத்தியில் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். நீர் மன உருக்கமும் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அவங்க என்ன சொல்லிட்டாங்களே, அது உமக்கு துக்கமா இல்லையா? எப்படி பார், பைபிள் வசனத்தை நம்ம எந்த நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்றோம், ஆனால் இந்த வசனம் எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த செயலுக்காக நாம் அந்த வசனத்தை என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும், உபயோகிக்க வேண்டும். 2வது படிச்சிட்டிங்களாமா? 3வது வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே. உடனே அவர் பாருங்களேன், முதல் எரிச்சல் வருது, கோபம் விசனம் வருது, கடுங்கோபம் வருது. அப்புறம் என்ன சொல்றாரு? பிராணனே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நினிவேவை அவரு காப்பாத்திட்டார். நினிவே மக்களை அவர் அழிக்கணும்னு தான் இவர் நினைக்கிறார். தண்டனைக்கு தண்டனை தான் வழி அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அடுத்த வசனம், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நலமாயிருக்கும். 3வது வசனம் முடிஞ்சிடுச்சாப்பா? 4வது, அதற்கு கர்த்தர் என்னென்னலாம் அவருக்கு வந்தது, யோனா என்னென்னலாம் பட்டாரு. நினிவே காப்பாற்றப்பட்ட உடன் ஃபஸ்ட்டு வசனப்பட்ட கடுங்கோபம். என் பிராணனே, நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா என்ன சொல்வீங்க? என் பிராணனை வாங்காத அப்படின்னு சொல்லாதீங்க. வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறங்க பிள்ளைங்க கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. எவ்வளோ தவம் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் அந்த தயவு கிடைக்கும். அதனால் அவங்க பாவம் செய்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. பாவம் என்று நம்ம பாருங்களேன், நம்ம அடிக்கடி ஐயோ யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தால் என்ன வார்த்தை சொல்வோம்? பாவம்னு சொன்னீங்கனாலே அதே பெரிய பாவம். அந்த காலத்தில் பாவம் செய்தால் அவங்களுக்கு துன்பம் வரும்னு ஒரு நியதி இருந்தது. அந்த பாவத்தை தான் நம்ம ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையிலே வெற்றி சிறந்துட்டாரு. இது இவன் செய்த பாவமும் குற்றமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. எதுக்காக இது வந்தது? தேவனுடைய நாமம். அதை நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் இனிமேல் அப்படி சொன்னால் ஸ்தோத்திரம்னு சொல்லிடுங்க, சரிங்களா? அந்த வார்த்தையை நம் நாவில் உச்சரிக்காதீங்க. கோபம் வருகின்றதா ஸ்தோத்திரம்னு சொல்லிடுங்க. எனக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எதுனாலும் ஏதோ ஒரு ஆன்லைனில் சர்வர் ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. இல்டா மிஸ் வந்தால் உடனே சர்வர் ப்ராப்ளம் என்ன ஆகிடும்? ஏன் ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, அதனால போய் இல்டா மிஸ்ஸை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவ்வளோ வல்லமை ஸ்தோத்திரத்துக்கு. இப்போ எனக்கு ஏதோ ஒரு வழி இங்கே பிடிச்சிருச்சின்னு சொல்கிறோம்ல நம்ம 40 வயசு 50 வயசுக்கு மேலே, உடனே ஸ்தோத்திரம்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன சிலுவை போடுங்க, நம்பிக்கையின் அடையாளத்தை வரையுங்களேன். ஆமாம், நம்பிக்கையோடு செய்யணும், சந்தேகப்பட்டுட்டு செய்யக்கூடாது. காலை இழுத்துச்சா, நரம்பு இழுக்குது, ஏன்னா பெண்களுக்கு அது வருகின்ற பலவீனங்கள். ஒரு சிலுவை ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த இடத்துல சிலுவை போட்டுக்கிட்டே இருங்க, அந்த வழி தன்னால் பறந்து போகும். அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்யுங்க, அதுதான் மருந்து. பிணியாளிகளை தீர்க்கின்ற மருந்து அதுதான். கண்ணு மங்கலா இருக்கா, எரிதா, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லு. ஒரு சிலுவை போட அந்த 2 ஐலிட் மேலேயும் ஐலைனர், ஐலாஷஸ் இதெல்லாம் போடுறோம். கூடவே எதையும் போடணும்? ஸ்தோத்திரத்தையும் போட்டு சிலுவையும் போடணும், சரிங்களா? பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? நகரத்துலேருந்து வெளியே போயிட்டாரு. எந்த பக்கமாக போகிறாரு? நம்ம வீடு கட்டணுன்னா எந்த பக்கம் வாசல் வைக்கிறோம்? எனக்கு தெரியாது, கேட்குறேன். நான் இவங்க கிட்ட கொடுத்துட்டேன், யார் கன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் எங்கே வைக்கணும்னு தெரியாது. எங்கேம்மா வைப்பாங்க? எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். எதை தான் கிழக்கு பக்கம் வைக்கணும்? சமையல் அடுப்பு, கிச்சனுடைய அந்த ஸ்டவ் வைக்கிற அந்த மேடையை கிழக்க பார்த்து சமைக்கணும். ஏதாவது ரீசன் இருக்காமா அதுக்கு? அது ஏதாவது ரீசன் இருக்கும்? சூரியன் உதிக்குமா அந்த பக்கம்? வெளிச்சம் வரும். இவர் எந்த பக்கம் போறாரு? கிழக்கு பக்கம் போறாரு. நம்ம கிழக்கு பக்கம் எதை வைக்கிறோம்? கிச்சனு
ஸ்டவ் வைக்கிற மேடை வைக்கிறோம். இவர் கோச்சிக்கிட்டு எங்கே போயிட்டாரு? கிழக்கு பக்கம், நகரத்துக்கு வெளியே எந்த பக்கம் போயிட்டாரு? கிழக்கு பக்கம் போயிட்டாரு. போயிட்டு அவருக்கு நிழல் உண்டாகுவதற்கு என்ன பண்ணார்? ஒரு குடிசை போட்டுக்கிட்டார். ரொம்ப வெயில் இருக்கிறதுனால ஒரு குடிசை அங்கே இருக்கிற எதையோ வச்சு போட்டுக்கிட்டார். போட்டாரா? அந்த பிக்சர் இருக்குதாப்பா? கிழக்கு நோக்கி போயிட்டு அங்கே ஒரு குடிசை அவர் போட்டுட்டார். அதுக்கப்புறம் யாருடைய செயல் அங்கே நடைபெறுகின்றது? தேவனுடைய செயல் நடைபெறுகின்றது. அவர் என்ன பண்ணார்? ஆமணக்கு செடியை வச்சாரு. அது ஓங்கி வளர்ந்தது. உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமாம், ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்? வீட்டுக்கு போனவுடனே 3 நாள் மெசேஜ் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கேட்க போகிறான் ஐயாவை. சரிங்களா? அவர் யோனாக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் சந்தோஷமாச்சு? ஆமணக்கு செடி கொடுத்துச்சு, நிழல் கொடுத்துச்சு. கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜம்முன்னு தூங்கிட்டாரா? உட்காந்துட்டார். இலை பாடுறாரு. அங்கே பாருங்கள் எப்படி இலை பாடுறாரு. கொஞ்சம் சோகத்தோடு தான் இலை பாடுறாரு. அப்போ கூட என்ன கடவுளே இது, நிழலை உண்டாக்க எனக்கு ஒரு ஆமணக்கு செடியை கொடுத்தீங்க, ஆனாலும் யாரும் அழிக்கலை நீங்கள். ஆமாம், மக்களை நீங்கள் அழிக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? ஆமாம். அப்புறம் மறுநாளில் என்ன நடந்தது சொல்லுங்களேன். ஒரு பூச்சை என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். அவர் வந்து என்ன பண்ணிட்டார்? அவர் வேலையை செய்துட்டார். செய்துட்டு போயிட்டாரா? உடனே அவருக்கு என்ன ஆச்சு? திருப்பியும் எரிச்சல் ஆச்சு. 9வது வசனம். அதை அவருக்கு எரிச்சல் வந்துடுது இல்லையா? அப்போ கடவுள் கேட்குறார், இந்த ஆமணக்கு செடி நிமித்தம் நீ ஏன் எரிச்சல் ஆகுற? எரிச்சல் ஆகாத, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய நீ ஏன் அதிலே இருக்குப்பா? ஐயா கேட்டாங்க பார்த்தீங்களா? என்ன கேட்டார் ஐயா? எக்ஸ்பெக்டேஷனு, என்னுடைய நான் எண்ணிய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறவில்லை, எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை, ஆகையினால அந்த முடிவுக்கு நான் சென்று விட்டேன். என் மனைவியை விட்டு நான் பிரிந்து வாழலாம் என்று எண்ணிவிட்டேன். என் பெற்றோர்களை தொடர்ந்து என் பெற்றோர் இல்லத்திலே இருப்பதனால எனக்கு இந்த கஷ்டம் வருது, அதனால் நான் வேற ஒரு வழியை தேடி போகின்றேன். ஒரு அழகான கோரஸ் ஒன்று இருக்கு. Move on brothers, move on sisters, this is the moving day. Move a little closer, take a stand for Jesus. Move on brother, move on, the move is on, my Lord, the move is on, the move is on, my Lord, the move is on. I hear the rustle in the mulberry tree, I know, the move is on. தமிழ்ல தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? யாருக்காவது வாலிப பிள்ளைகளுக்கு? முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன்னே செல்லும் நாளிதுவே. முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன்னேறி செல்வோம் நாம். இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்வோம் நாம், இயேசுவின் பின் செல்வோம், முன் செல்வோம் நாம், இயேசுவின் பின் செல்வோம். மூசுக்கொட்டை செடியின் அலையும் ஓசை தோனிப்பதால் இன்னும் முன் செல்வோம். மூசுக்கட்டை தோனியின் அலையும் ஓசை இன்னும் கொஞ்சம் கேட்பதால் முன்னேறி செல்வோம். எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணணும்? எண்ணிய எண்ணம் எனக்கு யாரை கேட்டாலும் நினச்ச மாதிரி இல்லற வாழ்க்கை நடக்குதா? நடக்காது. ஆனாலும் அதுதான் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, அது இல்லையா?
என்னன்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்தோம். யாருக்கு வாக்கு, யாரிடத்துல வாக்கு கொடுத்தேன்? அப்பா அம்மா கிட்ட கொடுத்தேன்? தேவ சந்நிதியின் முன் வாக்கு கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் யார் முன்னிலையில் வாக்கு கொடுத்தேன்? ஆமாம், கடவுளுடைய தூய முன்னிலையில் வாக்கு கொடுத்தேன். அந்த கொடுத்த வாக்கை நீ என்ன பண்ணிடாத, எடுத்துடாத. யோனாவும் அப்படிதான். நீ போ நினிவே பட்டணத்துக்கு, அவங்களுக்கு சொல்லு, அவங்கள அழிவில் என்று காப்பதற்கு நீர் ஒரு கருவியாக பயன்படு என்று சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடுது இல்லை? அடுத்து 10ஆம் வசனமா, அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரிலே விளைந்த அந்த முளைத்த ஆமணக்குக்காக பரிதபிக்கப்படுகிறீரே. அப்புறம் அந்த கர்த்தர் தரிசனம் ஆகிற படம் இருக்காப்பா, அந்த அந்த பிக் அப்படியே நீங்கள் அந்த கிளிப்பிங்கை ஒன்று ஒன்றா போடுங்க. அதுக்கப்புறம் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு மோர் தென் இல்லை, இத்தனை பீப்புள் இருக்கிறாங்களே, நான் அவங்களுக்காக இருக்கப்படுறது நியாயம் தானம்மா. அதனால் நீ என்ன பண்ணாத, சஞ்சலப்படாத. இப்போது நம்ம தவக்காலத்தில் இருக்கோம். ஒரு சிலர் 30 வருஷமாக இந்த தவக்காலத்தை அனுசரிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் 40s இருப்பீங்க, ஒரு சிலர் 50, ஒரு சிலர் 60s இருப்பீங்க. ஒவ்வொரு தவக்காலம் முடிந்தவுடன் எனக்கும் உங்களுக்கும் மன வலிமை வந்து இருக்கிறதா? அதுதான் நீங்கள் இப்போ கேள்வி கேட்கணும். உன்னுடைய முகம் பிரகாசம் அடையணும். அந்த 40 நாள் நான் டிவோட்டடாக இருந்தேன் அப்படின்னா, நான் உங்களையும் என்ன நீங்கள் நாடுன்னு இல்லை, உபவாசம் இல்லை, இருந்த ஒரு நாள் எங்கள் அப்பாவும் நானும் இருப்போம், மற்றவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, எங்கள் அம்மாவை நானும் எங்கள் அப்பாவும் கஷ்டப்படுத்துவோம். ஏன்னா அவங்கெல்லாம் நான் வெஜிடேரியன், நானும் இவரும் மட்டும் என்ன சாப்பிடுவோம், வெஜிடேரியன். அந்த அம்மா கஷ்டப்படுவாங்க இல்லை, எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க. குழந்தை சாப்பிடணுமே, அதுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா? ஆனால் வாட் இஸ் டிவைனிட்டி, வாட் இஸ் டாக்ட்ரைன் ஆஃப் டிவைனிட்டின்னு எனக்கு அந்த பைபிளில் இருக்கிற எல்லா உண்மைகளையும் நான் உள்வாங்கிக் கொள்ள எனக்கு இறைவன் அருள் கொடுத்த அந்த தருணத்தில் இருந்து நான் அந்த உபவாசங்களை எல்லாம் நான் மேற்கொள்ளுவது கிடையாது. இப்போ ஒருவேளை நான் உபவாசம் மேற்கொண்டேன்னா அந்த 40 நாள் முடிந்தவுடன் இறை அருளை நான் நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லணும். எங்கள் ஐரம்மா முகத்தில் ஒரு பிரகாசம். விசுவாசிகள் 40 நாள் உபவாசம் இருந்தால் எவ்வளோ பிரைட்டாக வராங்க பாருங்கள், ஈஸ்டர் அன்னைக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த மன வலிமையை பெறுவது தான் தவக்காலம். சீடனானவன் குருவின் பாதத்தில் அமர்ந்து அந்த 40 நாட்களும் இறை அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை அருளை பெறுவதனால் இறை அடியவர்கள் மன வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் முடிஞ்சது. ஈஸ்டர் அன்னைக்கு ஐயர் மெசேஜ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், எங்கே வச்சுட்டு மெசேஜ் கேட்போம்? கன்னத்தில் கை வச்சுட்டு மெசேஜ் கேட்குறோம். நம்ம கன்னத்தில் பிளட் கேப்பிலரிஸ் இருக்குது. அந்த பிளட் டாக்டர் இருக்கிறாங்க, தப்பாக சொன்னால் ஏதாவது ரைட் பண்ணுங்கம்மா, சரிங்களா? அந்த பிளட் கேப்பிலரிஸை நம்ம கை வச்சு அழுத்தும் பொழுது இந்த ஃப்ளோ ஆஃப் பிளட்டு என்ன ஆகும், தடப்படும். நம்ம முகம் க்ளோவாக இல்லைன்னு சொல்கிறீங்களே, பிளட்டு ஃப்ளோ ஆகணும். அதுக்கு தான் கன்னத்தில் என்ன வைக்காத, கையை வைக்காத. அவர் எங்கேயோ வச்சுட்டு உட்காந்தாரு, யோனா தலையில் வச்சுட்டு உட்காந்தார், சரிங்களா? அடுத்தது கோபப்படுறோம். யோனாக்கும் அந்த கோபம் வந்தது. கோபப்பட்டால் என்ன வருது? கோபப்பட்டால் என்னம்மா வருது? ஏசா கோபப்படுவாரா சொல்லு? அவங்க மகன் இருக்கிறா பாருங்க, படமாட்டார் அப்பா. பட்டா என்ன இன்க்ரீஸ் ஆகும்?
ப்ரெஷர் ஆகும். உன்னையே நீ வர்த்திக்காத, எரிச்சல் ஆகிட்டு கோவப்பட்டு. நம்மளை கோவப்படுத்துனவங்க சந்தோஷமாக வெளில போயிடுறாங்க, போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துச்சு, நம்மளாம் தூங்கின பிறகே வராங்க வீட்டுக்கு. சரியா? நீ என்ன பண்ணுற, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னு உன்னையே நீ சங்கடப்படுத்தி மனசோர்வு வந்துடுது, பிளட் ப்ரெஷர் வந்தது, பிபி இன்க்ரீஸ் ஆகிடுது, எரிச்சல். இவர் இதெல்லாம் யாருக்கு வந்தது? யோனாவுக்கு வந்தது. எரிச்சல் வந்தால் என்ன ஆகுமா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம உடம்புல நடக்கும். கரெக்டாக செக்ரேட் ஆகிற ஹார்மோன் ஒன்று வந்து அதிகமாக சுரந்துரும், இல்லைன்னா செக்ரேட்டே ஆகாமல் போயிடும். அதுக்கப்புறம் சாவு நமக்கு வரும்போது கண்டிப்பாக வந்துடும். நான் வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பாக வரும். ஆனால் நானே, அவர் என்ன சொன்னார், என் பிராணனை எடுத்துக்கோன்றாரு, சொல்லாதீங்க அப்படின்னு. வாழ்க்கை வாழுவதற்கே நான் சுகமான சுமைகள் என்று 2017 ஒரு புத்தகம் எழுதினேன். சரிங்களா? அந்த புத்தகம் வந்து அப்போது ரேட்டு போட்டேன், இப்போ விலை குறைக்கப்பட்டு 50 ரூபாய் என்று போட்டு இருக்கின்றேன். ஈஸ்டர் அன்னைக்கு அந்த புத்தகத்தை எடுத்து வருகிறேன். அதாவது வேத புத்தகத்தில் சுமைகளை சுகங்களாய் ஏற்றுக்கொண்ட பெண்களின் குணநலன்களை பற்றி அந்த புத்தகம் இருக்கின்றது. அதனால் ஈஸ்டருக்கு வரும்போது எல்லாரும் ஒரு 50 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மேலீவில் போவீங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணுங்கள், அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் கொடுங்க. இந்த புத்தகம் நான் எப்போ எழுதினேன்னா, என் அம்மா இறந்துட்ட பிறகு. என்னுடைய ரோல் மாடல் என்னோட அம்மா. நான் இப்போ உங்கள் முன்னாடி இங்கே எல்லா செயல்களிலும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு ரோல் மாடல் என்னுடைய தாய் மட்டுமே. அவர்கள் இறந்தவுடன் மரணத்திற்கு பிறகு எனக்கு மிக அதிக துக்கம் இருந்தது. அவங்க எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எங்கள் அம்மாவை பார்த்துட்டா எனக்கு எந்த துன்பமோ எனக்கு லகுவாக போயிடும். அந்த தருணத்தில் அந்த புத்தகம் எழுதி நான் வெளியிட்டேன். சரிங்களா? ஆகையினால இன்று 3 நாளுமே நம்ம மெயின் டாபிக் நமக்கு டயசிசன் என்ன கொடுத்தாங்க? நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே. முதல் நாள் சிறுபான்மையினரை எப்படி நம்ம வழி நடத்தணும், எப்படி சுவிசேஷத்தை இயேசு அறிவித்தார் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார், அதே மாதிரி செய்யணும். அடுத்த பவுலாய் எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இன்று யோனால அவர் எப்படி இறை அழைப்பை அவர் ஒதுக்கிவிட்டார், ஏற்றுக்கொண்ட பிறகும் அவருக்கு மன வலிமை இல்லை. ஆகவே தவக்காலங்கள் முடியும் பொழுது நமக்கு பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும் மன வலிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. சென்னை பட்டணத்தில் இருக்கிற நமக்கும் என்ன இல்லை? மன வலிமை இல்லை. இந்த மன வலிமை பெற்றுக்கொள்வது தான் தவக்காலம் நமக்கு ஒரு சிறந்த மருந்து. ஹை படி ஹலோ படின்னு ஒரு கோரஸ் இருக்கு, தெரியுமாம்மா? தெரியுமாப்பா? தெரியாதா? ஹை படி ஹலோ படி கமான் படி எவ்ரிபடி லெட்ஸ் கோ படி, தெரியுமா? தெரியல. சரி, அப்போ நான் வேணாம், நான் பாடலை. ஆகவே தலைகளை தாழ்த்தி இந்த 3 நாளும் நம்ம இறைவன் நமக்கு ஒரு மிகுந்த வாய்ப்பை கொடுத்தார், வேதத்தில் பொதிந்துள்ள ஆழமான மறை உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு, இல்லையா? அந்த நிலைப்பாட்டை நாம் மனக்கண் முன் கொண்டு வர வேண்டும். 3 நாளும் ரெகுலராக கலந்துக்கிட்டவங்க யாரு? எழுந்து நில்லுங்களேன். 3 நாளுமே நான் இந்த ஹோலி வீக்கில் அந்த மற்றவங்க பார்க்கட்டும், நாங்கள் 3 நாளுமே நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க. ஃப்ரெட்ரிக் கூட வந்தாங்க. நீங்கள் உட்காந்துக்கங்கப்பா. இத்தனை பேரும் 3 நாட்களும் கலந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எப்படி கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் அதை பொறுமையோடு கேட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ.
ஜெப நிலையிலே இருப்போம். என் இயேசுவே, என் ஆத்ம நாயகனே, வந்திடுவீர் என் கண்ணீர் துடைத்திடவே, உம்மில் நான் சேர்ந்திடவே. என் நேசரே, மத்தியவானில் வேகம் வந்திடுவீர். வெண்மேகத்து தூதகணங்களுடன் வரும் நேரம், எனக்காய் காயம் பட்டதா பொன்முகம் முத்தம் செய்திட, தண்ணீர் தேடும் மான்களை போல நானும் வாஞ்சிக்கிறேன். வெண்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்து சுத்தருடன் சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட, புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமே. சூரிய சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டில் பாலிங்கு நதியோரத்து ஜீவவிருட்சத்தின் நிழலில் நித்திய வீட்டில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். என் இயேசுவே, எங்க வாஞ்சிக்கிறோம், எங்க சேரணும்னு? நித்திய வீட்டில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஆத்ம நாயகனே, வந்திடுவீர் என் கண்ணீர் துடைத்திடவே, உம்மில் நான் சேர்ந்திடவே. என் நேசரே, மத்தியவானில் வேகம் வந்திடுமே. ஆமிரேவா, இந்த 3 நாட்களும் சென்னை பேராயத்தின் வழியாக நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி மறைநூலில் பொதிந்துள்ள ஆழமான உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த தவ காலங்கள் முடிந்தவுடன் எங்களுடைய முகங்கள் எல்லாம் உம்மை பிரகாசிக்கின்ற முகங்களாக இருக்க வேண்டும். அதற்கான மன வலிமையை இந்த நேரத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து நீர் எப்படி நற்செய்தியை அறிவித்தீரோ அந்த செயல்களை இவர்களும் பின்பற்றி கொண்டு வாழவும், பவுலை போல சபையிலே வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் ஞானமாய் செயல்படவும், பட்டினியாய் இருக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு சபையும் தூணாக செயல்பட அந்த ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல இவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். யோனா நினிவே மக்களுக்கு இறைவனால் நன்மை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் கடைசி வரை அவர் குடிக்கொண்டு இருந்ததே ஆவியானவரை, எங்களுக்குள்ளும் அந்த விதமான எண்ணங்கள் இருக்குமே என்று சொன்னால் அந்த எண்ணங்களை நீர் கலைத்து போட்டு இந்த உலகத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாங்கள் உப்பாக ஒளியாக ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரும் கடந்து செல்ல தூய ஆவியானவர் கிருபையாய் இறங்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம் ஐயா. மீண்டுமாய் கட்டளை வியாழன் அன்று தேவாலயத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது உம்மை நாங்கள் பிரதிபலிக்க உம்முடைய ஆன்மீக மன்னாவை மீண்டுமாய் உட்கொண்டு ஞானமாய் செயல்பட அருள் தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டு 1000 அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்டிங் இந்த 3 நாளைக்கு அப்போது எதையாவது ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும்.
அப்போது ஒரு சில ஆண்டுகளாகவே ஆயிரம் அவங்க இந்த 3 நாட்கள் நான் வேறு வேறு ஆட்களை கூப்பிடுவேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு டைம் அதிலிருந்துன்னா நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த 3 நாட்கள் பரிசுத்த வாரத்தில் 3 நாட்கள் எல்லா ஆலயங்களிலும் அவர்கள் பேசுவார்கள். அதுக்கு மெனக்கணும், அதில் அவங்கள அடிச்சிக்க முடியாது. எவ்வளோ நேரம்னாலும் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைக்கு கூட மீனிங் தெரிலன்னா அதை எப்படியாவது தெரிஞ்சு அதை அவ்வளோ சிறப்பான முறையில், நான் சொல்கிறத விட நீங்களே கேட்டிருப்பீங்க, ஐயரை விட ஐயரம்மாவே போட்டுட்டு இருந்தால் எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். பாருங்க, சிரிப்பை பாரு, நிறைய வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து. ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா தாளந்தையும் கொடுக்கறது இல்லை. அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே நான் முன்னாடி சொன்னேன், எங்கள் மகக்கிட்ட வந்த உடனே சொன்னேன்ம்மா, செமினார் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரியே நான் சொன்னேன். அவங்க டீச்சர் இல்லையா, அதனால் அப்படி தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, மனசில் பதியணுன்றதுக்கான முயற்சி தான். இந்த மாதிரி இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நேற்று கூட ஜவஹர் சாரும் திருமதி சாந்தி ரூத் ஜவஹர் அவங்களும் சொன்னாங்க, நாங்கள் இனி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி. அப்படி நல்ல தெளிவாக எடுத்துரைத்த ஆயிரம்மா அவர்களுக்கு உங்கள் அப்ளாஸே போதும். இதுக்கு மேலே நான் என்ன கிஃப்ட் கொடுக்குறது இல்லையா? அப்போது கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். அவங்க சொன்ன புஸ்தகம் சுமைகளை இன்னும் கூட தெரியாது எனக்கு. அப்போது அதனுடைய ப்ரைஸ் 150 ரூபா தான். அப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணப்போ பிஷப் அம்மா நம்ம லைட் பில்டிங்கில் தான் நான் அதை பப்ளிஷ் பண்ணோம். அப்படி பப்ளிஷ் பண்ண உடனே என்ன சொன்னோன்னா, இந்த புத்தகம் எத்தனை புத்தகம் இது ஆகுதோ அது மொத்தமே இந்த டயசிசன் விமன் ஃபெலோஷிப்காக நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் கமிட் பண்ணோம். அதை சரியாக அப்போது பிஷப் அம்மாவும் சரியாக அது பண்ணிக்கல. அதே போல் ஆயர்கள் மத்தியிலும் கூட நிறைய சர்ச்சஸ்க்கு 50, 100, 150ன்னு நான் கொடுத்தேன். சரியானபடி வரல. அதனால் நான் அதை ஒரு பொருட்டாக எண்ணலை. ஆனாலும் புத்தகங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை இந்த நேற்று தான் காலையில் தான் இவர் சொன்னார், அதில் 50 ரூபாய் போட சொன்னாங்க. 150 ரூபாய் ஆச்சே அப்படின்னு. இல்லை ஆல் சயின்ஸ் பீப்புளுக்காக வெறும் 50 ரூபாய் அப்படின்னு. எக்ஸ்பைரி இல்லை, அது எப்போவுமே நல்ல அந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்மளோட பேசும். இப்போ எப்படி திருமறை எப்படி பேசுதோ அது மாதிரி திருமறையில் இருக்கின்ற பெண்களை வைத்து தான் அவங்க. இப்போ நேற்று எப்படி முந்தின நாள் எப்படி யாரை சமாரியா பெண்ணை குறித்து சொன்னாங்களோ அது மாதிரி சமாரியா நானும் எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிது. எருசலேம் போயிருந்தேன். அந்த சமாரியா கிணற்றில் நாங்களும் தண்ணி குடித்தோம். சின்ன இது நம்ம வீட்டில் செப்டிக் டேங்க் போடுறோம்ல அந்த அளவுக்கு தான். ஆனால் கொஞ்சம் நல்ல டீப். அவ்வளோ சில்னஸ்ஸு, அவ்வளோ இன்னும் குடிக்கணும் போல். அவர் தான் சொன்னார் ஜீவ தண்ணீரை. அது மாதிரி தான் நான் ஐ ஃபீல் தனிப்பட்ட முறையில். நான் அதை மற்றவங்கெல்லாம் முகத்தை கழுவுனாங்க, எனக்கு அப்படி தோணலை. அதை வெறும் கொஞ்சம் மாத்திரம் நான் வாங்கி குடித்தேனே தவிர மற்ற மாதிரி நான் அதை பயன்படுத்தலை. அப்போது அந்த இடத்துல
அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செஞ்சிருக்காரு. அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா எல்லாரையும் ஒன்றாக்கணும், அவ்வளோதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முழு தன்மையை, ஆழ்தன்மையை என்னன்னா, பிரிந்து கிடக்கின்ற உலகம், சிதறி கிடக்கின்ற மக்கள் அனைவரும் இருதரத்தாரையும் ஒன்றாக்குவதற்காக தான் இயேசு ஆண்டவர். அவரது அடியவர்கள் நாமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? கொஞ்சம் ஏதாவது இன்ட்டு கிடைக்காதான்னு பார்ப்போம். அதை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அப்படியே பெரிய பூசணிக்காய் அளவில் கொண்டு போவோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பலை நம்மகிட்ட. ஆகவே இன்றைய நாட்களிலே இந்த பரிசுத்த வாரத்தில் நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க, செஞ்சீங்க? 40 நாள் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல. என்ன செஞ்சோம்? நம்ம கர்த்தருக்காக, அவருக்காக, இல்லை நமக்காக கூட நம்ம வெயிட் என்ன பண்ணணும், குறைக்கணும். அதனால் டயட்டு அது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை, நான்வெஜ் எடுக்கலை, வெஜிடேரியன் எனக்கு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான்றான். நீ வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சேம் இது தான்றான். பருப்பு சாம்பார் டெய்லியும் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா எப்படி இருப்போம்? அப்போது அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணும்? ஆலய பிரகாரம் எப்போல்லாம் ஆராதனை வச்சாங்களோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? கலந்துக்கிட்டோம். இல்லை, மற்ற நாட்களை விட இந்த நாட்களில். அப்புறம் ஐரம்மா சொன்ன மாதிரி மன வலிமையை நாம் பெறுவதற்காக நான் அதான் சொன்னேன். தமிழில் நமக்கு இது உண்டு. ஏதாவது இப்போது எனக்கு சொகக்கேடுன்னா எதையாவது நான் சாப்பிட்ணுன்னா 48 நாள் என்ன பண்ணணுமா? மருந்தை எடுக்கணும். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது 48 நாள் நீ எடுத்துட்டியன்னா அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான மருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் மருந்து எடுக்கணும், 48 நாள் தொடர்ந்து எடுக்கணும். எடுத்துட்டியன்னா அடுத்தது உனக்கு அந்த இதை என்ன பண்ணாது, வரவே வராது. ஆனால் இன்னொரு பழமொழியும் சொல்லியிருக்கு, மருந்தும் விருந்தும் 3 நாள். எதையாவது ஒரு மருந்து எடுக்கிறேன்னா தொடர்ந்து 3 நாள் எடுத்தால் போதும். ஐரம்மா சொன்ன மாதிரி விசுவாசம், நம்பிக்கை இருந்துச்சுன்னா 3 நாளே போதும். நம்பிக்கை இல்லைன்னா 300 நாளும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அப்போது நம்பிக்கையோடு கூட நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கின்படி நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்படி நாம் அவர்கிட்ட திரும்பி வருகின்ற பொழுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு தீங்கிற்கும் ஆண்டவர் வருந்துறார். இப்படிப்பட்ட கடவுள் வேறு யாருக்கு இருக்கும்? யாருக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கும்? ஆகவே இந்த காலங்களிலே இன்னும் ஆண்டவரின் பக்கமாய் நாம் திரும்பி ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை. மற்ற நாட்களில் முடியாது. மற்ற நாட்களில் நம்ம என்ன தான் பண்ணாலும் இருக்கணும்னு நினச்சா நான் சொல்லிடுறேன், மனசில் இருந்ததே சொல்லிடுறேன். போன வெள்ளிக்கிழமை நான் பாஸ்டிங் இருக்கணும் மறந்துட்டேன்னா சாப்பிட்டுட்டேன். சூப்பரான கத்தரிக்காய் எண்ணெய்க்காய் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்களா. உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப ரசித்து ரொம்ப அவ்வளோ, அதாவது 2 இட்லி அவ்வளோதான் சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டாலும் அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன்ப்பா, இந்த அழிந்து போகிற இதுக்கு போய் நான் இவ்வளோ இது கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சாப்பிட்றப்ப மனசாகப்பட்டேன். ஆனால் அப்போ கூட இன்றைக்கி ஃபாஸ்டிங்னு நான் நினைக்கல.
நான் கொஞ்சம் முன்னால் சாப்பிட்டுட்டு பின்னால் குளிக்க போனேன். குளிக்க போன பிறகு தான் என்னால் தண்ணி எடுக்கிற வாளியில் தண்ணி வாளி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் ஆண்டவரேப்பா. அதுக்கப்புறம் தான் ஐயோ இன்னைக்கு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இல்லையே நம்ம. அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்கெல்லாம் கேட்டாங்க என்ன சாப்பிட்டீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் ருசிச்சு இன்றைக்கி தான் நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். அப்படின்னா நிறைய சாப்பிட்ருப்பீங்க. கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் பண்ணியிருந்தாங்க, அதை தான் சாப்பிட்டேன்னு. அப்போது ஏதாவது ஒரு நிலையில் நாம் எதையாவது ஒன்று எடுத்துட்டோம்னா அதை இறுதி வரை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாம், ஃபாலோ பண்ணணும். கத்தோலிக்க ஆயர் மன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னென்னா 14 வயசுலேருந்து இந்த காலங்களில் நான்வெஜ் எடுக்கக்கூடாது. இல்லை, கூடுமானா 18 வயதிலிருந்து 59 வயது நிரம்புதில்லை, இவங்க எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதான்? மாமிசத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு வத்திக்கன் மன்றமே ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்குது. அதே மாதிரி எல்லா நேரமும் 24 மணி நேரம் இருக்குன்னா அதில் குறைந்தது 12 hours ஆவது என்ன பண்ணியிருக்கணும்? கடவுளோடு கூட தொடர்பை நாம் வைத்து கொண்டே இருக்கணும். தொடர்பிலே ஆண்டவரோடு இணைந்த வாழ்விலே நம்மை தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ அப்பா கிட்ட நம்ம கேட்கலாம், இந்த நாளில் மாத்திரலப்பா, முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பைபிளை எத்தனை பேர் இந்த பைபிளை இந்த 40 நாளில் படிச்சிருப்பீங்க? தீர்மானம் போட்டிங்களா? எப்பாவது தீர்மானம் பண்ணுங்க, அடுத்த வருஷத்தில் இந்த பைபிளை முழுக்க நான் படிக்கணும். நான் அவசரப்பட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நான் பரிசுத்த வாரத்துக்கு முன்னால் முடிச்சே ஆகணும் எப்படியாவது அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குது. நம்ம முன்கூட்டியே நம்ம முடிச்சிட்டோமே. 8 நாளில் படிச்சிருக்கேன், 20 நாளில் படிச்சிருக்கேன், 28 நாளில் படிச்சிருக்கேன். இப்படி இதை படிப்பதினாலே நாம் அதாவது வலிமை பெற்றவர்களாக ஆண்டவர் திருவசனங்களை எப்படியாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம படித்தா தானே, படிச்சுட்டே இருந்தால் தான் இதை குறித்த ஒரு அப்போது நாம் பொருத்தனை பண்ணிக்கணும். அடுத்த வருஷத்துலாவது அப்போ நான் எதை பண்ணுறனோ பண்ணலையோ உடைய வார்த்தைகளை இந்த 66 புத்தகத்தையே நான் முழுக்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு எதையாவது ஒன்று செய்யணும். இல்லை 46 நாட்களும் நம்மால் ஆன உதவியே நம்ம சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், நல்லா சாப்பிட்லாம். எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். நாம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ சாப்பாட்டை மற்றவங்களுக்கு கொடுப்போம். நம்மால் ஆன மட்டும் நாம் என்ன பண்ணிக்கணும்? கொடுக்கணும். ஆக இப்படி நாம் ஆண்டவரோடு சின்ன சின்ன காரியங்களில் நம்மை பொருத்தி பார்க்கணும். ஆண்டவரோடு நம்ம மற்ற காரியங்களை குறித்தே பொருத்தி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு அவங்க வீடு இவ்வளோண்டு தான் இருக்குது, நான் கட்டினா வீடு அதை விட கொஞ்சம் கூட கட்டணும் அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இவங்க போட்டிருக்க செயினை விட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக போட்டுக்கணும் அப்படின்னெல்லாம் நாம் நினைக்கிறோமே. இதெல்லாம் அழிஞ்சு போகும். ஆண்டவரது வார்த்தைகள் மாத்திரம் நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிக்கின்றதாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த தபச காலங்கள், இந்த லெந்து நாட்கள் 46 நாள்னு சொன்ன 40 நாள் நமக்கு உபவாச நாட்கள், 6 நாட்கள் ஞாயிறு நீங்களாக நமக்கு 40 நாள், 46 நாள் வரும், 40 நாள் தான் நமக்கு. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் உருவாக்கிக்கொள்ள, ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ 40 நாளும் ஆண்டவருடைய சமத்தில் போய் நான் ஜெபம் பண்ணணும். 40 நாளும் எப்படியாவது
மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வோம்னா இதுதான் இறைவனுக்கு நாம் செய்கின்ற பெரிய தொண்டு. ஆக இந்த நாட்களிலே நாம் கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் துவப்பத்து பிறந்தார். பந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாரால் திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோற்று எழுந்தருளினார். பரமடத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய அது வாசலிட்டார். அவ்விடத்தில் உயிரிலோரி மறித்தோரி நியாயத்தை பெறுவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுமையும் பரிசுவான் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பு சரீர விட்டு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கு எங்கள் பிதாவை நாம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நிசித்த பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதற்கு வேண்டிய அப்பத்திட்ட எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையில ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்லமை மாற்றம். நாம் நின்றவராகவே கீர்த்தனையிலே 122வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். வேறு ஜென்மம் வேணும், மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். மாறுதலாகிய
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமிருக்க நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று சொல்லி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் இன்றைய நாளிலும் ஆண்டவரே யோனாவை குறித்து நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் அப்படிப்பட்ட மன வலிமை நீர் அருளத்தக்கதாக ஆண்டவரே கடந்த 3 நாட்களாக ஆண்டவரே சமாரிய ஸ்திரியை குறித்து பவுலை குறித்தும் ஆண்டவரே இப்படி யோனாவை குறித்தும் நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அது அடியாளை நீர் ஆயத்தப்படுத்தினீரே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னமும் நீர் எடுத்து அவர்களை பயன்படுத்த இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் வந்த உமது அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக, தனிநபர்களுக்காக, குடும்பங்களுக்காக, முழு திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த நாட்களிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழுவதற்கு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எங்களுக்கு போதித்து சென்றிருக்கின்ற அப்பா, நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழுவதற்கான கால சூழல்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சாதகமாக நீர் மாற்றித்தாரும். இந்த நாளிலும் கூட எங்கள் பிராந்தியத்திலே நல்ல மழையை நீர் தந்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னமும் தேவையான மழையை நீர் தாரும். இயற்கையை நாங்கள் ஆண்டவரை அழித்து போடுகின்றதற்காக உம்மிடத்திலே நாங்கள் மனம் வருந்துகின்றோம். ஆனாலும் உம்மிடத்திலே தான் நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரை மழையை தரும்படியாக இந்த கோடை வெப்பத்தினாலே அதிகமான பாதிப்புகள் ஒன்றும் ஒருவரையும் சேதப்படுத்தாதபடி கண்ணின் மணியைப் போல நீர் காத்துக்கொள்ளும். தேவையான இடங்களிலே நல்ல மழையை நீர் தரும்படியாய் பூமி தன் பலனை தர மக்களாகிய நாங்கள் எப்பொழுதும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றவர்களாக எங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்காக, டெல்டா மாவட்டங்களிலே 7 மாவட்டங்கள், அதிலே அதிகமாக ஆண்டவரே உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த இடங்களிலே நல்ல சூழல்களை, காலங்களிலே நல்ல மழையை நீர் வர்ஷிக்க பண்ணத்தக்கதாகவும் ஆண்டவரே நாங்கள் இந்த தமிழகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் தேவையான உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் நீ தந்து இவைகள் இல்லாது தவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் நீர் இந்த காலங்களிலே நீ தரத்தக்கதாக நாங்கள் உம்மிடத்தில் வருகின்றோம். எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் இந்திய தேசத்திலே வாழுகின்ற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். 28 மாநிலங்களும் ஆண்டவரை 8 யூனியன் பிரதேசங்களுக்காக இப்படி அனைத்து ஆண்டவரை மாநிலங்களிலும் வசிக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வட இந்திய பகுதியிலே அதிகமான மக்களுக்கு ஆண்டவரே உம்மிலே விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொருவருக்கும், ஊழியக்காரர்களுக்கும், ஆண்டவர் விசுவாசிகளுக்கும், ஆலயங்களும் அநேக இடங்களிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படாமல் இருப்பதற்கான அநேக விதமான தடைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மணிப்பூர் பகுதியிலே, அசாம் பகுதியிலே ஆண்டவரே அந்த பகுதிகளிலே, வட இந்திய பகுதிகளிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் இறங்கும்படியாய் இந்த காலங்களிலே எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளுகின்ற அறிவை நீர் எங்களுக்கு தர இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகின்றோம். தேவரீர் நாங்கள் கேட்கின்றவர்களாக மாத்திரம் இல்லாதபடி அவைகளின்படி செய்கின்றவர்களாக, நடக்கின்றவர்களாக, செயலாக்கத்திலே கொண்டு வருகின்றவர்களாக, கிரியையிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே அதிக கிரியைகளை செய்யத்தக்கதான அந்த வாய்ப்பை நீர் அருளத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். சகல பரிசுத்தவான்கள், ஆலய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாளை தினத்திலும் கூட கட்டளை வியாழனிலே, பெரிய வியாழனின் பொழுது ஆண்டவரை இறுதி ராபோஜனத்திற்காக ஆண்டவரை உம்மையின் கையளிப்பதற்கு என்னை நினைவு கூர்மொழி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றின ஆண்டவர் சரீரத்தை இரத்தத்தை பெறுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்றவர்களாக, மற்றவர்களையும் ஆயத்தமாக்குகின்றவர்களாகவும் இருக்க
ஆண்டவரே, நாளை தினத்தில் நடைபெற இருக்கின்ற ஆராதனை நீர் ஆசீர்வதியும். அடுத்த நாள் மும்மணி தியானத்தில் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாமல் இருப்பதற்கு ஆண்டவரே, நீர் இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இருக்கின்றப்பா. அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிலுவைகளை ஆண்டவரை சுமந்தவர்களாக உம்முடைய சிலுவையின் அடிவாரத்தில் ஒவ்வொரு நாளும் தங்கி தரிக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை பழையவனை எல்லாம் ஆண்டவரை கழிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எங்கள் ஆவி ஆத்துமா ஆண்டவரை சரீரம் அனைத்தும் புதிதாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் புதிய மக்களாக வாழுவதற்கான எல்லா சூழல் உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி எங்களுக்கும் உயிர்ப்பிலே ஆண்டவரே, மரணம் என்பது முடிவல்ல, அது நித்திய காலமாய் வாழக்கூடிய அந்த பேற்றினை பெறுகின்றதாக இருப்பதினாலே நித்திய வாழ்விற்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுகின்றவர்களாகவும் இருக்க தெய்வரில் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இந்த இரவிலே அனைவருக்கும் தேவையான நல்ல சுக நித்திரையை தாரும். இப்பொழுதும் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். உடைய பயணத்தில் உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். மீண்டுமாக நாங்கள் நாளை தினத்திலே சந்தித்து உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், தொடர்ந்து இந்த அன்பிலே இந்த ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கின்றவர்களாக ஆண்டவரை வாழ நீர் உதவி செய்யும். இயேசு ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. முடிவு கவியாக நாம் அனைவரும் முழங்காலில் இருப்பவர்கள் முழங்காலில் இருக்க பாமாலையில் 88வது பாடலில் 4, 5, 6 ஆகிய சரணங்களை நாம் சேர்ந்து பாடும். பாமாலையின் 88, 4, 5, 6 சரணங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியிடம் இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.